அண்ட் ராஜா ரீ-ரிலீஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரேவிங் ஃபேன்ஸாக நானும் ஒன் ஆஃப் த ஃபேன்ஸாக இருந்து அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஆஃப்கோர்ஸ் அந்த ஒவ்வொரு நுவன்சஸ் ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்த்து ரசித்தது. அண்ட் இன்றும் மக்கள் வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்டிங் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் அசால்ட்டாக ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மாபெரும் திறமை படைத்தவர் அவர். அவரை பற்றி நம்ம பேசுனதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இன்னைக்கு கம்பி கட்டின கதை அப்படிங்கிற போது இது வந்து இதோடைய சாயல் வந்து எங்கேயோ சதுரங்க வேட்டையோட இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவர்கிட்ட நான் வந்து ரூம்ல அங்கே பேசிட்டு இருக்கும் போது அவர் சொன்னாரு, ஆல் வி நீட் இஸ் எ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஸோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயலன்ஸோ இல்லை பிளட் ஷெட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நோ க்ரூயல்டி, நோ கிரிமினலிசம், பட் ஆல் யூ ஹேவ் இஸ் ஹியூமர் அண்ட் ஹியூமர் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு படத்தின் கதாநாயகனான திரு நட்டி சுப்பிரமணியன் அவர்களை பேச வழைக்கிறோம். உங்களின் பலத்த கரகோஷம் கிடையாது. வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடைசியாக பேச வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்துக்கும் முன்னாடியே பேசிடுவாங்க எல்லாரும். ஸோ ஆல் தட் ஐ கேன் சே எல்லாருக்கும் நன்றி தான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். முதல்ல நான் எங்கள் தயாரிப்பாளர் ரவி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை அந்த கிவன் டைமில் முடிக்கிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி மாநிலத்தில் பிறத்தல் அரிதுன்னு சொன்னார். அது மாதிரி ஃபுல் பேமெண்ட் வாங்குறதுங்கிறது எப்போவுமே அரிது. அதில் ஜிஎஸ்டியோட கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் டைரக்டர் ராஜநாதன் ரொம்ப அருமையான ஒரு டைரக்டர். கதை சொல்லும் போதே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுவார். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது, ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறாரு இவர் பக்காவாக பண்ணிடுவாருன்றதுக்காக ஸ்கிரிப்ட் கொடுங்கன்னு கேட்டேன். பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. முதல்ல ஒன்று கொடுத்தாரு, அது ஆக்சுவலாக எனக்கு பிடிக்கல. அப்போ ஒரு சின்ன பையன் இருந்தது. அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு வெர்ஷன் வந்து கொடுத்தாரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கதை. அதான் கம்பி கட்டின கதையாக மாறிச்சு. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேர் வந்து மங்காத்தா மூவிஸ்ன்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் ரவி சாரை மீட் பண்ணேன். அப்போ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு மங்காத்தானோன்னு இந்த உள்ளே வெளியே ஞாபகம் வந்தது. இந்த டைட்டில் நல்லா இருக்குமே என்ன. அவர் ரவி சார், நான் பார்த்திபன் சார்ட்ட இருக்கு, என்னால் அது வாங்க முடியாது, ஏங்க போய் கேட்டால் கொடுப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். சார் உங்களை பார்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அவரை போய் நான் எங்கே இருந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். அப்புறம் ரெண்டாவது வந்து எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ட்ரீட் பண்ணுற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபஸ்ட்டு படம் கொஞ்சம் ஓரளவு ஒரு பட்ஜெட்டை சுருக்க ட்ரை பண்ணுவாங்க. இவர் அதை எதுவுமே கேள்வி கேட்கல. அவர்கிட்ட ஒரு விஷயம் எப்படி புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. சில பட்ஜெட் வந்து அந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணும், இந்த படத்தோட கதை டிமாண்ட் பண்ணுதுன்னு சொல்லி அவர் செலவு பண்ண ஆரம்பித்தார். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முதல் படம் பண்ணுறவருக்கு. ஆனால் என்ன, முதல் படம் பண்ணும்போது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வச்ச முதல் ப்ரொடியூசர் அவர் தான் நான் இப்போ பார்க்குறேன். உள்ளே போனால் எப்படி ஒரு 10-15 பேர் உட்காரவங்க, ஒவ்வொரு ரேட்டுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஒரு கேட்டகரி வந்து கையெழுத்து போடணும், இப்படிலாம் இருந்தது. அண்டு சிங்கமுடி சார், என்னால் வந்து அவர் எப்படி சொல்கிறது, நீங்கள் அவர் பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற டீட்டெயில் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவர் கதை சொல்லி நீங்கள் கேட்கணும், படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த படத்தில் நம்ம நடிச்சிட மாட்டோமான்னு தோணும், நம்ம அட்லீஸ்ட் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ண மாட்டோமான்னு தோணும். அந்த அளவுக்கு சொல்லுவார். ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்கும் நியூவன்சஸ். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அங்கே போய் எழுதுனாங்கன்னு இல்லை. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், சீன் எழுதுகிறோன்னா ஒரு வாரம் கழிச்சு அது வேறு கலரில் தோணும் நமக்கு. அங்கே போய் நாங்கள் பண்ணது இம்ப்ரவைசேஷன் தான், அங்கே போய் எழுதலை. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லிடுறேன். ஏன்னா முதல்ல இந்த கதை பக்கா பவுண்டட் ஸ்கிரிப்டாக இருந்தது. அங்கே போய் பேசும்போது இதில் இன்னும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா விதவிதமாக 4 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 4 கேரக்டர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணணும்ல. ஸோ அங்கே போய் இம்ப்ரவைஸ் பண்ணது தான். அதை தான் அங்கே போய் எழுதுனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் நம்ம கோவிந்தன் சார் சொன்னார் எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செஞ்சிட்ருக்காங்க, முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் சில ஃபோன் வரும், 1ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வரும். சரி சார் என்ன டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னா 48,000 ரூபா பில் அனுப்புவாங்க. அது 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 48,000 ரூபா என்னன்னு புரியல, அப்படி ஒரு சின்ன குழப்பம் வரும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் உண்டு. அண்ட் நம்ம இந்த டீமுக்கு வந்து நான் ஆக்சுவலாக தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா ஆர்ட் டைரக்டர் சிவா இருக்கட்டும், அவர் பண்ண ஒர்க் வந்து என்னால் மறக்கவே முடியாது. அந்த டைமில் மழை, அது வேலூரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வேறு இல்லை, நாங்கள் போன கிராமத்தில். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் வந்து அந்த ஆசிரமம் செட்டு போட்டதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது என்னால். கேமராமேன் ஜெய், அவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு கேமராமேன். அதாவது நாங்களாம் யோசிப்போம் சினிமாட்டோகிராஃபி பண்ணும்போது, ஒரு கேமராவில் பண்ணுறதுங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் ஓரளவு. ஆனால் 2 கேமரா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் பண்ணும்போது ஆங்கிள் ஆஃப் லைட் மாறும், ஆங்கிள் ஆஃப் ஆக்டர்ஸோட பொசிஷன் மாறும், எல்லாமே மாறும். அதை வச்சு அவர் பண்ணிட்டே இருப்பார். அதான் நாங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்போம். அவர் அங்கேருந்து கை காட்டுவார், இந்த மாதிரி லென்ஸ் இப்படின்னு. அதை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் கண்ணால் பேசிக்கிறாங்க, அதுதான். ரெண்டாவது வந்து தலையீடுங்கிறது வந்து என்கிட்ட எப்போவுமே இருக்காது.
ஏன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுறது தான். ஒரு சீன் பேசும்போது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் வந்திருக்கு எப்படி பண்ணலாம் அப்படி பேசும்போது அப்படிப்பா சப்போர்ட் பண்ணிப்போம் ஒருத்தர். சினிமாட்டோகிராஃபிலே அவர் சில விஷயங்கள் கேட்பாரு, சார் ஆங்கிள் ஆஃப் லைட் மாறுது, பொசிஷன் மாறுது, நீங்கள் இங்கே நிற்கிறதுக்கு பதில் அங்கே நிற்கிறீங்களா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார், உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு தான் நான் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பண்ணது தான். அப்படி தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது தான். அப்படி தான் இந்த விஷயம் நடந்தது. அண்ட் முருகானந்தம் ரொம்ப அருமையான ஒரு ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே. அவர் எப்படி சொல்கிறது, சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார். அதை அவரே சொல்லுவார், போன வாரம் இதை நான் எழுதும்போது எனக்கு அது பெட்டராக தெரிஞ்சுது, இது எனக்கு பெட்டராக தெரியல, ஒரு நிமிஷம் பேசிக்கோமா அந்த சீனை அப்படின்னு சொல்லி பேசி பண்ணதான். அதுக்கு சிங்கம்புலி சார் கொடுத்த சப்போர்ட்டாக இருக்கட்டும், ராஜநாதன் கொடுத்தா இருக்கட்டும், ப்ரொடியூசர் ரவி சப்போர்ட்டாக இருக்கட்டும், மறக்கவே முடியாது. அதான் இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் பாடி ஃபிட்னஸ் ஃபெனட்டிக்ஸ் இவங்க எல்லாருமே. 4-5 மாடி ஒரு இடத்துல தங்கியிருந்தோம், 5 மாடி இருக்கும். அவர் விடாமல் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தார், படியேறிட்டே இருந்தார். ஏங்க இதுக்கு பதிலாக நீங்கள் பேசாமல் ரோட்டில் போய் ஓடிக்கலாம், அதை விட இது பெட்டர் எக்ஸசைஸ் தலைவானார். சரி, ரொம்ப சந்தோஷங்க ரவி சார் அப்படிப்பட்டவர். அப்புறம் முகேஷ், தயவு செஞ்சு இவங்க சொல்கிறாங்களா சாப்பிட்றாதீங்க, இந்த மெயின்டைன் பண்ணுறீங்களா, இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிங்கமுடி சார் கோச்சிக்கிறாரு, ரொம்ப கஷ்டம் இது, நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்க, இதை மெயின்டைன் பண்ணுங்க, ஏன்னா இது ஃபியூச்சர், இது எப்படி தான் இருக்கும், உங்களுக்கு வயசு வேறு இன்னும் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் இங்கே இந்த பிரச்சனை நம்பிடாதீங்க. அண்ட் ஸ்ரீரஞ்சனி, அவங்களுக்கு லாங்குவேஜ் புரியலைனாலும் அந்த ஸ்கிரிப்டை கேட்டுட்டு வாங்கி படிச்சுட்டு அதை மக்கப் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிரஷனோட பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எக்ஸ்பிரஷனோட எப்படி உங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப அருமையாக பண்ணீங்க, தேங்க்யூ. அதே மாதிரி ஷாலினி, பெரிய ஃபியூச்சர் இருக்குங்க அவங்களுக்கு, ரொம்ப நல்ல டான்ஸரும் கூட, நல்ல டைமிங் அவங்களது எல்லாமே, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதரும் பெண்மணியும் கூட, அமைதியாக பேசுவாங்க, அதான் என்ன பேசிக்கிட்டே இருப்பாங்க அதான். அப்புறம் ஸ்வீட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவாங்க. அப்புறம் முத்துராமன் சார், ரொம்ப அருமை சார், நீங்கள் பண்ணது பெரிய பெரிய கோஆப்ரேஷன் சார் நீங்கள் பண்ணது. அந்த நைட்லேயே உங்களை படாத பாடுபடுத்தி எலக்ட்ரிக் ஷாக்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை படுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அண்ட் கேமராமேன் ஜெய் சொல்லியாச்சு. எங்கள் எடிட்டர் ஃபாசில், அவர் ஆக்சுவலாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ரவி சார், காசு கொடுத்தது ரவி சார், ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபாசில் தான், அதுதான் நான் சொல்லி ஆகணும். அப்புறம் மாஸ்டர் கிரண் மாஸ்டர், ரொம்ப அருமையாக அந்த சாங் பண்ணிங்க. ராதிகா மாஸ்டர் என்னோட தேங்க்ஸ், நம்மளோட ஃபைட் மாஸ்டருக்கு தேங்க்ஸ். மொத்தத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம், எங்கள் மகேஷ் காரு, அவருக்கு தான் எதாக இருந்தாலும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். டைமுக்கு வரணும், டைமுக்கு போகணுங்கிறது ரொம்ப குறியாக இருப்பார். அந்த பட்ஜெட் மீறுற மாதிரி இருந்ததுன்னா அவரே சொல்லிடுவார், ஏன்டி எழுத்துந்து எல்லாம் ஏன் ஜெருத்துன்னு ஆரம்பிச்சுவார் அவர். அது ரொம்ப நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அந்த மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு சாம் சார், அன்பிலியபிள் சார், நீங்கள் பண்ணது, சாரி ஜாவா சுந்தரேசன், சாரி எனக்கு அப்படி சாம்சன் கூட பழகிடுச்சு, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அது உங்களோட கோஆப்ரேஷன் மறக்கவே முடியாது. அப்புறம் கோதண்டம் சார், எப்படி அந்த பாஷையை நீங்கள் மேக்கப் பண்ணி அங்கேயே கொஞ்சம் அந்த சீனை எடுக்கும்போது நிறைய பேர் இருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க இவர் பேச. அவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னு அவங்க கேட்டாங்க. தெரியலைங்க அப்படின்னு சார். அப்போ டப்பிங்கோட பெயினை பற்றி யாருமே யோசிக்கல, இப்போ தான் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமை. ஆமாம், அதுக்கு வாங்கும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்புறம் டாவின்சி சரவணன், ரொம்ப அருமையான ஒரு எழுத்தாளர், ரொம்ப நல்லா பேசுவார், ரொம்ப சிரிக்க பேசுவார். ஒவ்வொரு சீன்லேயும் புது நியூவான்சஸ் ஆட் பண்ணுவார், அதெல்லாம் அன்பிலீவபிள். இந்த படம் ஒரு சின்ன படமாக ஆரம்பித்து இப்போ இதாகணும் அப்படின்லாம் பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் நாங்கள் பண்ணோம். அதுக்கு இவ்வளோ பெரிய பொருட்செலவில் பண்ண எங்கள் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட கவிஞர்களுக்கு நன்றி, எங்கள் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாருக்குமே நன்றி. யார் பேராவது விட்டுருந்தேன். ரெண்டாவது மாஸ் ஆடியோ, அவங்களுக்கு நம்ம சொல்லி மாஸ் ஆடியோ ரைட், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு. அப்புறம் ஹரிவுத்ரா சார், இந்த படத்தை நம்பி நான் பண்ணி ஆவேன்னு சொல்லி நீங்கள் சொன்னாங்க ரவி சார், ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. அண்ட் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறது ஒன்றே ஒன்று தான், என்னோட எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணிக்கிங்க, இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். 17ஆம் தேதி வருது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. நீங்கள் எங்கள் மியூசிக் டைரக்டர் பில்லரை விட்டங்க சதீஷ், அருமையான ஒரு மியூசிக். அவர் ஆக்சுவலாக 11 டியூன் போட்டிருந்தார், 4 தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் நாங்கள், மிச்சம் இருக்காது. அது எல்லாமே அடுத்த படம் பண்ணும்போது நான் கேட்டு வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட இருந்து, நீங்கள் யாருக்கும் கொடுக்காம வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அவருக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஆர்ஆர்னு ஒரு விஷயம், ரீ ரெக்கார்டிங்னு ஒரு விஷயம் ரொம்ப பிரமாதமாக பண்ணுது. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட், இதுக்கு அந்த கண்டினியூவேஷனை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை அவர் பண்ணது எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. தேங்க்ஸ், நீங்கள் ரிமைண்ட் பண்ணி தேங்க்ஸ். சாரி, தேங்க்யூ குமார் அவர்கள். ஸோ யார் பேராவது விட்டுருந்தாலும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ மங்காத்தா மூவிஸ் பிரசன்ஸ் ஒரு ஆல்பபெட் மட்டும் நான் மாற்றினேன். ஆனால் ஒருத்தர் வந்து எப்படி அறியப்பட்டாரோ இன்னைக்கு வந்து இல்லை நான் வந்து இப்படி அறியப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரையன் 350 கடவுள்ல ஜாவா சுந்தரேசனாக வாழ்ந்த இல்ல நடித்து இன்னைக்கு ஜாவா சுந்தரேசனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் அவர்களை அன்போடு பேச வளைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் படக்குழுவினருக்கும் எதிரில் இருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் உறக்கம் வந்தாலும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் மற்ற பார்வையாளர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ஜாவா சுந்தரேசன். 5 வயசுல பேர் வச்சிருந்தா அப்படியே பசுமையா இருக்கும். 50 வயசுல பேரை வச்சிருந்ததுனால எனக்கு நானே ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கிறேன். ஸோ அதனால தான் நானே சொல்லிக்கிட்டேன். வந்த உடனே ரோஜா பூ கையில் கொடுத்தாங்க. வழக்கமாக ஒரு சால்வை போட்டுவாங்க. அந்த சால்வை மடிச்சு கிடிச்சு கீழே வைக்கலாம், இல்லை சீட்டில் போடலாம். அந்த ரோஜாவை எங்கே வைக்கிறதுனே தெரில எனக்கு. முள்ளு வேற இருக்குது அதில். பக்கத்தில் இருக்கிற கொடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயினாக உட்காந்துருக்காங்க, தப்பாக தெரியும். சிங்கம்புலி சார்லாம் உட்காந்துருக்காங்க, அவர்கிட்ட கொடுத்தா இன்னும் தப்பாக தெரியும். அதனால் சீட்டுக்கு பின்னால் வச்சேன், குத்திக்கிட்டே இருந்திருக்கு சார் ரொம்ப நேரம். எப்படா கூப்பிடுவாங்க நம்மளை, எங்கேயும் வைக்க முடியல, கீழே கூட வைக்க முடியல. ஸோ அருமையான ஒரு பூவை கொடுத்து வரவேற்று அதில் ஒரு விஷயத்தை பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ கோதண்டம் சார் பேசும்போது சொன்னாங்க, தேட்டரில் மக்களை வர வைக்கிறதுக்காக அரிசி பருப்பு புளி அப்படின்னு. எனக்கு கூடியவர்களே எல்லா தேட்டரையும் மளிகை கடையாக மாற்றிடுவான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இது மாதிரி பண்ணால் மளிகை கடையாக மாறுவோம். எல்லா தேட்டர் ஆட்களும் அண்ணாச்சியாக மாற்றுறதுக்கு ஏதோ கோதண்டம் திட்டம் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு இதை கொடுத்து வர வைக்கிறது, அதை கொடுத்து வர வைக்கிறது அப்படிங்கிறத விட அடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், பாடுபட்டு எடுத்தோம், படாத பாடு எடுத்தோம், சொத்து பத்தெல்லாம் விற்று எடுத்தோம் அப்படின்னு. ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் நீ என்ன கஷ்டப்படுற, எப்படி எடுத்த அப்படிங்கிறதுலாம் கணக்கு இல்லை. நல்ல படம் எடுத்தியா, அதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு கணக்கு. நீங்கள் நல்ல படத்தை எடுத்தீங்கன்னா அது சின்னதோ பெருசோ, சின்னது பெருசுங்கிறதுலாம் எடுக்கும்போது இல்லை சார், மக்கள் தான் அந்த படத்தை சின்னதாகவும் பெருசாகவும் மாற்றுறாங்க. சுவாரஸ்யமான படம் சின்ன பட்ஜெட்டில் இருந்தால் கூட அதை பெருசாக மாற்றி காட்டுவாங்க. அதனால் நல்ல படத்தை தான் எடுக்கணும். நல்ல படத்தை எடுத்தால் கண்டிப்பாக மக்களும் சொல்லுவாங்க, இந்த ஊடக நண்பர்களும் நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இது என்னுடைய தாழ்மையான கருத்து கோதண்டன் அவர்களே. ஓகே. அப்புறம் இந்த படத்தில் நானும் கோதண்டம் அவர்களும் சேர்ந்து அருமையான ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை பாட்டு எங்களுக்கு கிடச்சிது. கோதண்டம் ஒரு வித்தியாசமான ஒரு பாஷை பேசினேன்னா இல்லையா, அதுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் வந்து தூ பாஷை அப்படின்னு. அதை பேசினது அவர் தான். அந்த பாஷையை டிரான்ஸ்லேட் பண்ணுறது நான். பேசுகிற அவருக்கே கஷ்டமாக இருந்தால் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல் பண்ணியிருக்கேன், ரொம்ப சுவாரஸ்யமாக வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான ரோலை கொடுத்து கண்டிப்பாக இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்துக்கு அப்புறம் MS பாஸ்கர் சாரும் நானும் பண்ணியிருக்கிற அந்த ஒரு டைலாக் டிரான்ஸ்லேட்டர் ரோலுக்கு அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற இந்த ரோலும் கண்டிப்பாக பேசப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு சுவாரஸ்யமான ரோலை கொடுத்த தயாரிப்பாளருக்கும் அந்த சீனை நல்ல அழகாக எடுக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ண ராஜநாதன் டைரக்டர் சாருக்கும் முருகானந்தம் சாருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இது காமெடி கிளிப்பிங்ஸில் வரா மாதிரியான ஒரு அருமையான ஒரு சீன். ரொம்ப சந்தோஷமாக நடித்து முடித்தோம். எனக்கும் கோதண்டம் அவர்களுக்கும் நல்ல சிங்க் ஆச்சு. ஒரு 3-4 நாள் தான் நடித்தோம். மனசில் நிற்கிற அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. வெரி ஹாப்பி. அப்புறம் தயாரிப்பாளர் சாரை பற்றி சொல்லி ஆகணும். வெரி ஸ்வீட் பர்சன் ரவி சார். ஜென்ரலாக முதல் படம் எடுக்க வராங்க. இந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு இஸ் நாட் ஸோ ஈஸி ஜாப் சார். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்ல, படத்தை எடுத்துப்பாருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு படம் எடுக்கிறது கஷ்டம். நல்ல பூரண ஆரோக்கியத்தோட ஒருத்தர் தயாரிப்பாளராக வந்தாருன்னா படம் முடிக்கிறதுக்குள்ள BP சுகர் எல்லா கர்மாந்திரம் வந்துடும் சார். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடும். ஆக்சுவலாக ரவி சார் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி தான் வச்சுருந்துருக்கிறாரு. ஜென்ரலாக கார்பரேட் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் முடித்த உடனே இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இது பண்ண முடியல, என்னென்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், ஓகே நாளைக்கு இதெல்லாம் வரக்கூடாது, ஓகே அப்படின்னு ஒரு சாயந்தரம் ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. இங்கேயும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அடுத்த நாள் வேற பிரச்சனை வரும் சார். டெய்லி எனக்கு தெரிஞ்சு போர்டு மீட்டிங் போட்டால் தான் இது படம் சரியாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வரதை பார்த்தா நமக்கு இந்த படத்தில் வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 படம் எடுத்தாருன்னா அவரே ஒரு கைலாசம் மாதிரி ஒரு இடம் வாங்கிட்டு செட்டில் ஆகிடுவான்னு நினைக்கிறேன் ரவி சார். அந்த அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் மீறி இன்னைக்கு படம் எடுத்து முடிச்சு அழகாக சிரிச்சுட்டே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி ஒரு அருமையான ஒரு படத்தை தயாரித்து மக்களை சிரிக்க வைக்கிறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்னு இறங்கியிருக்கிற தயாரிப்பாளருக்கு என்னுடைய பெரிய சல்யூட். அடுத்தது ராஜநாதன் சார். இப்போ தான் நேற்று தான் நான் நட்டி சாரோட ஒரு டைரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன்.
ஸோ ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரை எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஒரு படத்தை ஓகே பண்ணது, அது பிரம்மபாயத்தனமான ஒரு வேலை சார். அப்படி ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி, ஏன்னா அவரை நம்பி காசை இறக்கணும், இது அவருக்கும் முதல் படம். ஸோ இவ்வளோ பெரிய பொருளை இவரோட நம்பி இறக்குறது அப்படிங்கிறப்ப அதுக்கான சரியான விஷயத்த பண்ணி இன்னைக்கு ராஜநாதன் இன்னைக்கு இந்த இடத்துல ஜம்முன்னு ஒரு கம்பி கட்டின கதைன்னு ஒரு அழகாக மக்கள் பார்த்து சந்தோஷப்பட போகிற ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னா, அவருக்கு நடுவில் ஏகப்பட்ட இடைஞ்சல்கள் எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் பொறுத்தது எனக்கு ராஜநாதன் அவர்கிட்ட பிடிச்சது பொறுமை சார். இந்த மனுஷனுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எனக்கு ஏற்பட்டதுன்னா நான் கண்டிப்பாக படத்தை 5 நாளே ஓடி போயிருப்பேன். அத்தனை விஷயங்களையும் டேக்கிள் பண்ணி பொறுத்து அழகாக இன்னைக்கு கொண்டு வந்து கடைசி வரைக்கும் தோல் கொடுத்து நின்றுருக்கார் ப்ரொடியூசருக்கு. அவருக்கு ஒரு அருமையான ஒரு எதிர்காலம் இந்த திரைத்துறையினருக்கு. அவரோடு நான் தொடர்ந்து ட்ராவல் பண்ண விரும்புகிறேன். அடுத்தது ஹீரோ நட்டி சார். சில பேர் இவங்கெல்லாம் இந்த ரோல் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சில பேர் இருக்காங்களே, அந்த மாதிரி சதுரங்க வேட்டைத்தனமான படங்கள் அப்படின்னா அது நட்டி சார் தான் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பிராண்ட் வேல்யூ அழகாக செட் பண்ணியிருக்காரு. எனி கைண்ட் ஆஃப் ரோல் அவரால் இந்த மாதிரியான விஷயத்தில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. வெறும் வந்தோம் நடித்தோம் காசை வாங்கினோம் அப்படின்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபுல்லாக டெக்னீஷியனாக ஒரு கேமராமேனாக இருந்ததுனால அதுக்குள்ளேயும் உள்ளே இன்வால்வ் ஆவார், கதையில் இன்வால்வ் ஆவார், எடிட்டிங் எல்லாத்துலேயும் உள்ளே பூந்து இந்த படத்தை சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அத்தனை பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஹீரோ, அற்புதமான ஒரு தொழில் பக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ நட்டி சார். நேற்று அவர் கூட பண்ண சீன் எனக்கு பயங்கர சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த படத்துலையும் அவர் கூட சேர்ந்து பண்ணிக்கிறது, பண்ணும்போது என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் டு உண்மையிலுமே நட்டி சார். அடுத்து செகண்ட் ஹீரோ முகேஷ். எனக்கு தெரிஞ்சு சல்மான் கான் ஷாருக் கான்லாம் தான் 6 பேக்கா இந்த வாங்கிக்க 60 பேக் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு காஸ்டியூமர் பட்டனே வைக்க மாட்டார் போல இருக்கு சட்டையில். பப்பரப்பான் தான் வராது ஏதாவது சீன்லேயும் வர. அவருக்கு இருக்க கட்டெல்லாம் பார்த்தா நமக்கும் இது மாதிரி வைக்கணும் போல இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி கட்டெல்லாம் வராது, ஏதாவது குழவி கொட்டி எறும்பு கட்டி ஏதாவது கட்டியாக வந்தால் தான் உண்டு போல இருக்கு. அப்படி ஒரு அருமையான 6 பேக் வச்சுருக்காரு. சூப்பர், அருமையான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது சார். 2 அற்புதமான ஹீரோயின்கள் ஷான்லி சரஞ்சனி அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் மூலிமா இன்னும் நிறைய புதுமுகங்கள் இந்த உங்களுக்கான திறமையான ஆட்கள்லாம் கிடைக்க போகிறாங்க. இந்த விழாவினுடைய நாயகன் சதீஷ் அவர்கள் நல்ல டிஃப்ரெண்ட் சாங்ஸ் போட்டிருக்கீங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது, கேட்கும்படியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற அனைத்து தொழில்நுட்ப ஆட்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். என் சீனும் சூப்பராக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. படமும் உங்களுக்கு நல்லபடியாக பிடிக்கிற அளவுக்கு ஜனரஞ்சகமான அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜாக வந்து இந்த தீபாவளிக்கு வந்து இறங்குது. பொதுவாக தீபாவளிக்கு படம் பார்க்கணும் எனக்குலாம் ஆசையாக இருக்கும். ஐயோ கமல் சார் ரஜினி சார் படங்கள்லாம் ஓடி என்னுடைய காலேஜ் டேஸில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம படங்கள்லாம் தீபாவளிக்கு வராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறப்ப ஜம்முன்னு பட்டாசாக ஒரு படம் வந்து நிற்குது. கன்ஃபார்மாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக நல்லா ஸ்வீட்லாம் சாப்பிட்டு பட்டாசுலாம் அடிச்சுட்டு ஜோராக வந்து கலகலன்னு சிரிக்கிறதுக்கு உங்களுக்கான அற்புதமான ஒரு படம். கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு வஞ்சல் இல்லாத ஒரு படமாக இருக்கும். தியேட்டருக்கு வந்து உங்கள் ஆதரவு தாங்க. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். அதாவது சான்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவர் சென்ற விடமெல்லாம் சிரிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு சும்மா அங்கே உட்காந்துருக்கும் போது கூட சரி, எங்கே சார் இருந்தாலும் சரி, எங்கள் அண்ணன் இருந்தாலும் சரி, அங்கே வந்து கண்டிப்பாக சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகரும் நகைச்சுவையாளர் மற்றும் நம்ம எல்லாருக்குமே லாஸ்ட் இயர் டாப் குக்கு டூப்பு குக்கு மூலயமா அவர் வந்து ஒரு சூப்பரான சமையல் கலை நிபுணர் அப்படிங்கிறதையும் நிரூபித்தார். ஸோ எல்லாருக்குமே பிடித்தமான ஆக்டர், டிரெக்டர் அண்ட் கமெடியன் சிங்கம்புலி அண்ணாவை பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். சிங்கம்புலி சாரை பற்றி நான் சொல்லணும்னு இருந்தேன். ஜென்ரலாக அது அவர் இருக்கிற ஸ்பாட்டில் நீங்கள் அவரை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்களே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் இருந்தால் போதும், கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை சார். அவ்வளோ ஒரு சாதாரண ஒரு இன்சிடெண்ட்டை கூட ஹிலேரியஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்ன சொல்கிற அல்டிமேட் அவர் தான். குட்டி இன்சிடென்ட்ஸ்லாம் அவர் கூட இருக்கிற நேரங்கள் எல்லாம் சிரிச்சுட்டே இருக்கலாம். இந்த படத்தில் சிங்கம்புலி சாருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. ஸோ டவுன் டு எர்த்துக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காரு. நட்டி சாருக்கும் சிங்கம்புலி சாருக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் போது இருக்குது. குத்தி ஆடி இருக்கீங்க சார். பட் ஆனால் சுற்றி வர இருக்கிறது எல்லாமே ஆண்டியாக இருக்குது. சீசன் 5ல் தொடங்கி சிரிப்புடா, அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய நிறைய படங்களில் நடித்து தன்னுடைய காமெடியால் நம்ம எல்லாரையுமே வந்து ஆட்கொண்ட திரு கோதண்டம் அவர்களை அன்புடன் பேச வழைக்கிறோம். முதல்ல எனக்கு மட்டும் ஒரு சில வார்த்தைகள் அப்படின்ற வார்த்தையை விட்டாங்க. அதனால நான் எவ்வளோ வேணால் பேசலாம். எல்லாருக்கும் அதை சொன்னாங்க, எனக்கு சொல்லலை. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை திரையுலக ஜாம்பவானுக்கும் என்னுடைய வணக்கம். தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நன்றி. ஏன்னா அவர் கூப்பிட்டாரு, ஒரு பேமெண்ட் கொடுத்தாரு, அதனால நன்றி, உங்களுக்கெல்லாம் வணக்கம். அப்புறம் இந்த படத்தை வெற்றியாக்க காத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஷார்ட் ஃபிலிம் ஒரு 1/2 hour எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். விளம்பர படம் ஒரு 30 செகண்ட் எடுப்பாங்க, அதுக்கான கஷ்டம் தெரியும். இவ்வளோ டைமே இல்லாமல் சோஷியல் மீடியாவில் இருக்க அன்பு உள்ளங்கள் ஒரே ஒரு தம்ப்லைன் தான் முடிஞ்சது நம்ம கதை. அதனால் தம்ப்லைனில் ஏதாவது போட்டு வெறும் வார்த்தையால் மட்டும் இந்த உலகத்தில் எதையும் மாற்ற முடியும்ன்றதை நிரூபித்த நீங்கள் தான் இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா உங்களை நம்பி தான் இருக்குது. இன்னொன்று, இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். உங்கள் ரசிகர்களுக்கு எல்லாரும் முக்கியமான படம்ன்றது நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன மொழியெல்லாம் படம் பண்ணியிருக்க அப்படின்னா நான் பெருமையாக சொல்லுவேன். தமிழில் பண்ணியிருக்கேன், தெலுங்கில் பண்ணியிருக்கேன், கன்னடம் பண்ணியிருக்கேன், மலையாளம் பண்ணியிருக்கேன், ஹிந்தியில் பண்ணியிருக்கேன், இங்கிலீஷில் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன மொழி பேசணுன்னே தெரிலங்க. அப்படி ஒரு மொழியை கொடுத்து பேச விட்டாங்க. நம்பி பேசிட்டேன். ஏதோ சொன்னாங்கன்னு பேசிட்டேன். அப்போ சந்தோஷமாக இருந்தது. டப்பிங் தேட்டரில் பேச வச்சாங்க பாருங்கள். நாக்கு தள்ளிச்சிங்க. 4 தடவை வெளியே வந்து போகிறேன். அது அப்படி இல்லை, நல்லா கேளுங்க. ஒரு தடவை பைலட்டில் நம்ம வச்சே நம்ம அப்படி இல்லைங்க, கொஞ்சம் ஏற்றி பேசுங்க. அப்படி வரக்கூடாதுங்க. டைரக்டர் உங்களும் கேட்டு இன்ஜினியர் ஒரு வழியாகி நான் ஒரு வழியாகி சார் வேறு யாருன்னா டப்பிங்க அவங்களுக்கு கூப்பிட்டு நான் பேசுகிறேன் சார், வெளியே போயிட்டு வரும். வெளியேனா கூட எனக்கு கேட்டு வெளியே அனுப்பலை. ஓடிடுவேன்னு ஒரு பயம் இருக்கல. ஏன்னா என் முகம் அந்த அளவுக்கு மாறி போச்சு. வெளியே போயிட்டு டீ குடிச்சிட்டு ஹாட் வாட்டர்லாம் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு திருப்பி வந்தேன். அதில் நல்ல எமோஷ்னலாக எங்கே பேசினேன், பேச வச்சாங்க. அங்கேயே என்னென்னமோ நாக்கு பிறண்டு பேச வச்சாங்க, பேசிட்டேன். டப்பிங்கில் இனிமேல் நடிகர்கள் யாருன்னா போனால் புதுசாக ஒன்று நீ பண்ணுறேன்னு சொன்னால் டப்பிங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அங்கே பண்ணுறது முக்கியமே இல்லை. டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லி தருவார். நம்ம நடராஜனும் அதை விட சூப்பர். அவர் ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு. தேங்காய் சீனிவாசன் சார் பாணி எப்போதான் சும்மா ஹீரா 5 அப்படின்னு ஒரு பாணியை பிடிச்சிட்டாரு. அதில் அவர் டப்பிங் பண்ணிட்டார். நமக்கு புது மொழி ஒன்று கொடுத்தாங்க. அது என்னன்னே புரியல. ஆனால் அதில் பேசும்போது எனக்கே ஒரு நாராசமாக இருந்தது சில வசனங்கள்லாம். இல்லைங்க, அது வேறு மொழி இருந்ததால் அந்த தப்பு இல்லைன்னாங்க. அப்படி ஒரு மொழியில் பேசியிருக்கேன். இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லலாம். இங்கே சொல்லும் போது எனக்கு பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் மேடையில் அதை பேசும்போது நீங்கள்லாம் இருந்தீங்களேன்ட்டு நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அதனால இங்கே தைரியமாக பேசுவேன். மொத்த பேரும் என் கூட வர்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக பார்க்குறேன். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, சினிமா நடிகர்களுக்கான மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? இப்போ நான் வீடு கட்டினேன்னா இன்ஜினியர், அட்வொகேட், டாக்டர், வீடு கட்டுறதுக்கு இவங்க பேர் தேவையில்லை. ஸோ அதுக்கு அந்தந்த துறை சார்ந்த எல்லாரும் நான் வேலை வாங்கியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன் இல்லையா? எல்லாரும் என்னால் சம்பாரிச்சிருப்பாங்க. யார்கிட்டையும் போய் எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனால் சினிமா நடிகர் மட்டும் சம்பாரிச்சா இந்த நடிகர் மக்களுக்கு என்ன பண்ணார் எப்படிங்க கேட்குறீங்க? நடிகர் என்ன பண்ணார், நடிகர் ஏன் பண்ணணும் யோசித்து பாருங்களேன். உண்மையிலேயே எல்லாருக்கும் தான் நம்ம தரோம், நம்மகிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் நம்ம எல்லாமே தரோம். ஆனால் நடிகர்களுக்கு மட்டும் ஏதாவது நமக்கு திருப்பி பண்ணால் ஏன் எதிர்பார்க்குறீங்க? சரி, அது ஒரு வேளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் வாரி வாரி கொடுத்துருக்கோம், சந்தோஷம். எத்தனை நடிகர் மேலோங்கி இருக்காங்க, எத்தனை நடிகர் இன்னும் வளர முடியாமல் இருக்காங்கன்றது தெரியுமான்னு தெரியாதான்னு தெரியல. அப்படியே இருந்தாலும் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விஷுவலாக வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து போடுறதில்ல. ஏன் போட வேண்டியதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, போட்டால் என்ன நிகழும் தெரியுங்களா? எவ்வளோ கெட்ட பேர் வருது தெரியுங்களா? என் லைஃப்பில் நானும் என்னுடைய நண்பர் முல்லையும் அனுபவித்த விஷயம். நீங்கள் யாருக்காவது ஏதாச்சும் நோட்டு புத்தகம் 10 பேருக்கு கொடுத்து விட்டு ஒரு வீடியோவோ ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா, ரைட், இதை பார்த்து இன்னும் 10 பேர் கொடுப்பான்ற நல்ல எண்ணத்தில் தான் போட்டிருப்போம். நாளைக்கு காலில் 100 கால் வரும். ஆப்ரேஷனுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வீட்டுக்காரர் இல்லைங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, என் பையன் படிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்க. நானே ஹெல்ப்பு கேட்டு உக்காந்துருக்கேன். நம்மக்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு 10 பேருக்கு நோட்டு புத்தகம் வாங்கி தரலாம். இந்த 100 பேர் மறுநாள் காலையில் ஒரு கீழே மெசேஜ் போடுவாங்க சூப்பராக, ஏன்டா பரதேசியே நேற்று பேர் வாங்குறதுக்காக தான் வீடியோ போட்டியான்னு கேட்குறான். முன்னாள் கொடுத்தது உண்மைங்க, அது தெரியாது. அதனால நிறைய நடிகர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க, வெளியே அதை சொல்கிறது இல்லை, அதுதான் உண்மை. அதனால எந்த நடிகரும் உதவி செய்யலைன்னு நினைக்காதீங்க. உதவி இது நாள் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அது வெளியே தெரியறதில்ல. அதனால நீங்கள் கேட்குற கேள்விகள்
தவறான கேள்விகள். இது வந்து எந்த நடிகருக்கு ஆதரவாகவோ, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது, எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எந்த கட்சிக்கு எதிர்ப்பாளரோ நிச்சயமாக கிடையாது. அதனால இவர் இந்த நடிகருக்காக சம்மந்தப்படுத்தி பேசினார், அவருக்காக ஆதரவாக பேசினார், சத்தியமாக கிடையாது. எல்லா நடிகருக்காக தான் பேசுகிறேன். எல்லாரும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதை விளம்பரம் செய்வதில்லை. நீங்களா ஒரு முடிவு பண்ணுறாதீங்க. தயவு செஞ்சு நடிகர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு தவறாக எதுவும் நினைக்க வேண்டாம். இன்னொன்று, இந்த படத்தில் நட்டு சார் வந்து இனிமேல் நிறைய பேர் இந்த படம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் தெரியும், அடுத்து அவரை வச்சு தான் படம் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா எல்லா துறையிலுமே தலையீடு இருக்கும், நமக்கு வேலை மிச்சம். அதாவது அவங்கவுங்க வேலை பார்த்தாலும் இவர் வருவார், வை அது போதும், ஓகே ரைட் போகலாம், நமக்கு வேலை மிச்சம், டைம் மிச்சம், பணம் மிச்சம். அதனால் அவரை போட்டு படம் எடுத்தால் நிச்சயமாக நமக்கு பணம் சேவ் ஆகும். பணம் மட்டும் சேவராகிறதுல நல்ல படமும் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோட தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து படம் பாருங்கள். இதை பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்கின்ற இந்த டிக்கெட்டு பணம் தனிப்பட்ட ஒரு நபருக்கு அல்ல, இந்த படத்தை நம்பி இருக்கக்கூடிய இயக்குனராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், நடன அமைப்பு இயக்குனர், சண்டை பயிற்சி, இவங்களுக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, நடிகருக்கு மட்டும் வாழ்க்கை இல்லை, டெக்னீஷியன், இதுக்கு பின்னாடி பணிபுரிகிற அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் கொடுக்கின்ற இந்த பணம் எங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் என்பதனால் தேட்டரில் வந்து தயவு செஞ்சு படம் பாருங்கள். தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா நிச்சயமாக தேட்டருக்கு வந்து படம் பார்க்கும்போது மட்டும்தான் அது வெற்றியடையவும் முடியும், எங்கள் வாழ்வாதாரமும் உயரும். ஒன்று. இன்னொன்று, நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், முடிஞ்சால் வர திரைப்படங்கள் அப்படி பண்ணலாம். ஏன் தேட்டருக்கு வரலன்னா, செலவாகுது. இனிமேல் இப்படி பண்ணுவோமா, டிக்கெட்டு வாங்கிட்டு தேட்டருக்குள்ளே வந்தால் பெண்மணிகள் ஃபேமிலியோடு வரணும். அவங்க வரணுன்னா ஒரே வழி பண்ணலாம். மிளகு, சீரகம், கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதில் 4 பொருள் இலவசம் அப்படின்னு டிக்கெட் வாங்கும்போது கொடுத்தா ஒரு வேலை எல்லாரும் வரலாம் தேட்டருக்கு. இனிமேல் விவசாயத்தையும் சினிமா காப்பாற்றும், இது மாதிரி மளிகை பொருள் கொடுத்துன்ற ஒரு நம்பிக்கையோட தயவு செய்து தேட்டருக்கு வந்து பாருங்கள். மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ ரஞ்சனி அவர்கள். ஸோ அவங்கள வந்து ஷி வாஸ் வெரி கியூட் அண்ட் ஸ்வீட். அவங்க நம்ம ஷாலினி சொன்ன மாதிரி. ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் துபாய். இப்போ துபாயிலேருந்து வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எஸ், துபாய் ரிட்டன். ஆமாம். ஸோ அவங்களுக்கும் வந்து ஒரு சிறப்பான கைத்தில் கொடுத்து பேச வளைக்கிறோம். வெல்கம் ஸ்ரீ ரஞ்சனி. நமஸ்காரம் everyone. Tamil konjam pesum. So I'll speak in English. First of all, I'm so grateful that you all have come here to support us, and to all the people here, especially Ravi sir, who trusted in me. And I have done 2 movies in Malayalam, so this is my first time I'm doing in Tamil. So he trusted me, so thank you so much. And of course, Nati sir, really, it was such a beautiful experience with all these people. Everybody is talented, and we became like a family. All this time we all became like a family. And Rajnathan sir, you were so supportive. Muruganandan sir, hats off to his skills, talent. He supported me a lot in acting, and I got to learn so many things from him. So yeah, Shalini and Mukesh, without them I couldn't be like what I'm like, chill, like laughter and all those things. So we were enjoying, actually the whole journey was so beautiful. And I really hope that this movie is like, we really worked hard for this movie. So I hope you people like this movie. October 17th, please go and watch and support us. And I hope you all like the songs as well. So yeah, thank you so much. அடுத்தடைய செகண்ட் ஃபீமேல் லீட். இவங்க வந்து உள்ளே வரும்போதே ஒரு பரபரப்பாக வந்தாங்க. அண்ட் உள்ளனா இங்கே இல்லை, அங்கே ரூமில். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். இந்த மாதிரி வந்து, அதாவது நான் மேபி இருக்கலாம், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், அவங்களுக்குலாம் கூட இத்தனை கால்ஸ் வருமானு தெரியல. ஒரு நிமிஷத்துக்கு 10 கால் அவங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான பர்சனாக இருப்பாங்க போல, எனக்கு தெரியல. பட் பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல்சோ மாடல், ஐ கெஸ். அண்ட் நவ் தட் we are going to be welcoming ஷாலினி அவர்கள். ஒரு சிறப்பான கைத்தறல் கொடுத்துடலாம். வணக்கம். வானமெங்கும் நட்சத்திரம் பொலியும் இந்த மாலை வேளையில் நானும் உங்களுக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரமாக நிற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு.
தேங்க்யூ. ஸோ ப்ரெஸ் அண்ட் மீடியா இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்னோட டெபியூ மூவி ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த மூவியோட நான் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவிக்கும் பயங்கரமான சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் ரவி சார். நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. அண்ட் டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப் நாதன் சார், முருகானந்தம் சார், 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்பாட் வந்து ரொம்ப சில்லாக வச்சுக்கிட்டாங்க. 2 பேருமே வந்து ஸ்பாட்லேயே தான் டைலாக் எல்லாமே பண்ணுவாங்க. பிளான் பண்ணது ஒன்று, அது ஒன்று நடக்கும், அந்த மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கம்பி கட்டின கதை இதில் வந்து நான் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். இப்போது சொல்லுவாங்கள்ல, கம்பிக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு பில்லர் வந்து பண்ண முடியும். அது மாதிரி இந்த மூவி வந்து என்னோட கெரியருக்கு ஒரு நல்ல பில்லராக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதுக்கு கண்டிப்பான உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுதோ பீப்புளுக்கு நீங்கள் தான் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. அண்ட் இங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் நட்டி சாருக்கு முக்கியமாக தேங்க்யூ சொல்லணும். முகேஷ் ரவி டெபியூட் ஹீரோ, வண்டர்ஃபுல் ஆக்டருங்க. எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நிறைய விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. எல்லா டேரக்டரும் யூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அவர். அண்ட் ஸ்ரீ ரஞ்சினி, ஷீ இஸ் வெரி ஸ்வீட் கேர்ள். ஒரு கோ ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு கேர்ள் அண்ட் கேர்ள் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. அவ்வளோ ஸ்வீட்டாக. ஸோ இங்கே இருக்க எல்லா பீப்புளுமே வந்து எங்களோட டீம் ஆக்சுவலி கொஞ்சம் பேச கஷ்டம் தான், பட் அவங்க மனசு வந்து ரொம்ப ஸ்வீட் இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும். ஸோ இவ்வளோ ஸ்வீட்டான பீப்புளுக்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். எல்லோரும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் கொஞ்சம் நீங்களும் உற்சாகமாக பேசினாதான் இங்கே எல்லாருக்கும் பேச்சு வரும். பாருங்க, சிரிங்க, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ சதீஷ் சார், இந்த விழாக்கான ஹீரோ சதீஷ், மியூசிக் டைரக்டர். ஸோ அவரை பற்றி சொல்லணுன்னா, ஹி இஸ் வெரி காம் அண்ட் ஸ்வீட் சட்டில் பர்சன். பட் அவரோட ஒர்க் அப்படி இருக்காது. செம்ம சவுண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 4 சாங்குமே வந்து சர்வவெடி மாதிரி இருந்ததா? எல்லாருக்கும் பிடிச்சதா? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ எல்லோரும் வந்து அக்டோபர் 17 வந்து கண்டிப்பாக எல்லா தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். தேங்க்யூ. உங்களுடைய பேச்சு முடிஞ்சோடனே எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. கொஞ்சம் பேசிட வேண்டாம் அப்படிங்கிற. ஆனால் பேசுங்க நல்லா இருக்கு. கொஞ்சம் பேசிய தமிழ் நடிகை ஷாலினி அவர்களுக்கு நன்றி. அதாவது இந்த மேடையில் வந்து தீபாவளிக்கு எங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வரும்னு தெரியல, ஆனால் உங்கள் பேச்சில் அத்தனை ஸ்வீட் இருந்துச்சு. நீங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி ஷாலினி. இதெல்லாம் உண்மைங்க. அவங்க வந்து காசு கொடுத்து பேச வைக்கல, உண்மையாக இப்போ சொல்கிறேன். இதோ சொல்ல வராங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோ. நீங்கள் அழகா வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணி எல்லாமே நோட் பண்ணுறாங்க. இவங்க கொஞ்சம் உஷாராக தான் இருக்கும் போல இவங்க கிட்ட. தேங்க்யூ ஸோ மச். இதை அழகாக ஓடி வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்ததாக இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன், தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷனை check okay. கொஞ்சம் லைட்டா பின்னாடி தள்ளிக்கோங்க சார். ஸோ எல்லாரும் கவர் ஆவீங்க.